இந்த காட்டான் வந்து விஜய் சேதுபதி புரொடக்ஷன்ஸ் அப்படின்னு அதில வருது. இந்த புரொடக்ஷன் அவுட்ஃபிட்ட பார்த்தா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான படங்கள் தான் இருக்கு. ஆரஞ்சு மிட்டாய் இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. இந்த மாரி ரொம்ப ஸ்லைட்லி வித்தியாசமான படங்கள் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் ஒரு 2 கமர்ஷியல் படமும் இருக்கு. பட் நெறைய இந்த மாரி படங்கள் இருக்கு. ஸோ ஒரு தயாரிப்பாளரா ஆன காரணம் என்ன? சார் நான் சங்குத்தேவன்னு ஒரு படம் பண்ணுறாங்க சார். அந்த படம் வந்து முதல்ல வந்து நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற ஐடியா இல்லை. அவருக்கும் என் ப்ரொடியூசருக்கும் செட் ஆகாமல் போயிடுச்சு. ஜேஎஸ்கே சாருக்கும் செட் ஆகும். சரி ஓகே, பட் கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால் சரி நம்மளே ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கான எந்த காரணமும் கிடையாது சார். ஜஸ்ட் லைக் இட் ஓகே, அவர் ஜேஎஸ்கே சார் காசு கொடுக்க போகிறாரு, நம்ம காப்பி பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னாரு. சில காரணம் அந்த படம் எடுக்க முடியல. அது அப்படியே அப்போ எனக்கு அதில் வந்து அதில் ஒரு 1.25 கோடி ரூபா நஷ்டம் வந்து எனக்கு. ஓகே, ஆனால் அந்த படத்துக்கு எனக்கு சம்பளம் 5 லட்ச ரூபா தான். பட் ஆனால் நான் சம்பாரிச்சு அடித்த கடன் வந்து நஷ்டம், அதில் இருந்த நஷ்டத்தை வந்து அடைச்சது 1.25 கோடி ரூபா. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு ட்ரை பண்ணோம். அந்த நஷ்டத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். அதில் என் நண்பர் கணேஷ் அவரோட சேர்ந்துருந்தோம். அப்புறம் அதுலேருந்து நஷ்டம் நான் தர வேண்டிய நஷ்டத்தை நான் தான் கொடுத்தேன். ஸோ அது ஒன்று வந்து அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, தட்ஸ் ஆல்சோ லாஸ். ஆனால் ஒரு முறை என்ன கடன் ஆயிடுச்சுன்னா அந்த கடனை அடைச்சிட்டு அடுத்து படம் பண்ண முயற்சி பண்ணுவேன். இதுதான் வழக்கமாக இருக்கும். அப்புறம் ஜுங்கா, அதுலேயும் அப்படி தான் ஆச்சு. அப்புறம் லாபம், அதுலேயும் அப்படி தான் ஆச்சு. நடுவில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி 1 hour ஃபிலிம் ஒன்று பண்ணேன். நானே என் பொண்ணு நடித்தோம் நான். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு லாபம் பார்த்த படம்னா அது ஒன்று தான் இருக்கும். ஸோ மற்றபடி இது எல்லாத்துலேயும் அடி தான் விழுந்தது. பட் ஆனாலுமே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல நம்ம பிடிச்ச படங்களை தயாரிக்க முடியுதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. எனக்கு அடி விழுந்தாலும் எனக்கு எந்த படம் தயாரிச்சதும் எனக்கு வருத்தம் இல்லை. இது யாரையும் உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.